எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இது சாதனைகளின் பிறப்பிடம். இப்போது திருக்குறளில் ஆல்ரெடி ஒழுக்கமுடைமை பொறையுடைமைன்னு 2 அதிகாரம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி 3வது அதிகாரமாக என்ன பார்க்க போகிறோன்னா ஊக்கம் உடைமை. ஓகேங்களா? அந்த அதிகாரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இலார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்லி பிரித்து படித்து பழகணும். ஓகேங்களா? திருவள்ளுவர் இப்படி சேர்த்து தான் எழுதியிருப்பார். நம்ம பிரித்து பொருள் படிச்சுக்கிடணும். ஓகேங்களா? ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எது உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரோ உடையவர் என்று சொல்ல முடியுமா? அதாவது ஊக்கம் உடையவர்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? பலம்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் வேணும். அப்படின்னா தான் நம்மளால் அதை செய்ய முடியும். நம்ம எவ்வளோதான் வலிமையானவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை செய்யணும்னு ஒரு எண்ணம் ஒரு ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாம் உடையவர்கள் அப்படின்னு கருதப்படுவாங்க. ஓகேங்களா? ஊக்கம் இருந்தால் தான் எல்லாவற்றையும் உடையவங்க. அந்த ஊக்கம் இல்லை, ஆனால் மற்றபடி அவங்ககிட்ட செல்வம் பணம் வேற எல்லாமே செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அப்படி தானே? ஊக்கம்ங்கிறது இல்லை, ஆனால் மற்ற எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இருந்தும் புரோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஓகேங்களா? உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. ஓகேங்களா? இந்த குறளையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது மற்றுங்கிறத மட்டும் டேஷ் கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் பொருளையும் படித்துக்கொள்ளணும். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உடைமைங்கிற சொல் திரும்பி திரும்பி வருதா? ஸோ சொல் திருப்பியும் வருது. சொல் பின்வரும் நிலை அணி இந்த இடத்துல பயன்படுது. ஓகேங்களா? நேற்றுக்கு ஒரு குறள் பார்த்தோம்ல, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அந்த குறளுக்கு என்ன அணி பயின்று வருது? எடுத்துக்காட்டு உவமை அணி. அதாவது போல அப்படிங்கிறது அது போலங்கிறது அதில் வெளிப்படையாக வரலை. அதாவது விருந்தினரை வரவேற்று உபசரிக்க முடியாத நிலை தான் வறுமையில் மிக்க வறுமை. அதுபோல வலிமையில் மிக்க வறுமை என்னது? அந்த தீங்கு சொற்களை பொறுத்து கொள்வது. அறிவற்றார் சொல்லக்கூடிய அந்த தீங்குகளை பொறுத்து கொள்வது தான் வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அது போலங்கிறது அதில் வெளிப்படையாக வந்திருக்காது. ஏன்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படிதான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அணி உபயோகப்படுதுன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இதில் என்ன அணி பயன்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. ஓகேவா? சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இதில் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஒருவருக்கு ஊக்கமுடைமை தான் நிலையான உடைமை. நிலையான உடைமை என்னன்னு கேட்டாங்கன்னா ஊக்கமுடைமை. ஆன்சர் நிலையான உடைமைன்னு கேட்டாங்கன்னா உடைமைன்னு கேட்டாங்கன்னா ஊக்கமுடைமை. ஊக்கு ஆன்சர். ஓகேங்களா? மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். அதாவது அவன்கிட்ட ஊக்கம் மட்டும்தான் நிலையாக இருக்கும்பா. மற்ற என்ன பொருள் இருந்தாலும் செல்வம் அது எதுவுமே நிலைபேறு இல்லாமல் அதாவது நிலைத்து இருக்காது, நீங்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அப்படின்னா ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும். ஆக்கம்னா செல்வம் அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஊக்கத்தை தன் கையில் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் இருக்கிற பொருள் செல்வம் எல்லாத்தையுமே இழந்துட்டாருன்னு வைங்க. ஆனாலும் அவர் எப்படி இருப்பாராம்? தைரியமாக இருப்பாராம். ஏன்? அவர் ஊக்கத்தை கையில் வச்சிருக்கிறாரு. எனக்கு இது போதும், நான் திரும்பி அந்த செல்வங்களெல்லாம் சம்பாதிச்சு எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிற தைரியத்தோடு இருப்பார். ஸோ எதுதான் ரொம்ப முக்கியம்? ஊக்கம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகேங்களா? ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார். ஆக்கம் இழந்துட்டேன், அதாவது என்னோட செல்வத்தெல்லாம் இழந்துட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஊக்கம் ஒருவம் தம் கைத்துடையார். ஊக்கத்தை கையில் வச்சுட்டு இருக்கவங்க செல்வங்கள்லாம் இழந்துட்டேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து அப்படின்னு சொல்லி கலங்க மாட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். அதாவது சோர்வே இல்லாமல் ஊக்கமாகவே இருக்கான். என்னதுதான் நடந்தாலும் சரி. இப்போ நமக்கு சில பேர் படிக்கிறத பார்த்தா, சில பேர் யூடியூப்பில் சில பேர் வீடியோஸ் போடுறத பார்த்தா, ஐயோ நம்ம இது படிக்கலையே அது படிக்கலையேன்னு நமக்கு அந்த மனசுக்குள்ளேயே ஒரு சோர்வு ஏற்படும். ஐயோ நம்ம படிக்கலையே அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அப்படி வரும்பொழுதும் கூட ஊக்கமாக சரி இனிமேல் இருக்கிற நாட்களில் நம்ம அதை படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஊக்கத்தோடு எந்திக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட ஆக்கமானது, அதாவது எல்லா செல்வங்களும் அவனோட வீட்டுக்கு வழி கேட்டு அதுவே போய் சேர்ந்துருமா.
சோர்வே இல்லாமல் ஊக்கத்தோடு உழைக்கான்னு வைங்க, ஆக்டிவாக உழைக்கிறான், அப்போ அவன்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் செல்வம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திருவள்ளுவர். ஓகேவா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் அளவு தான் அதில் மலர்ந்துள்ள. ஒரு தண்ணீர் இருக்குது, அதில் தாமரை இருக்குன்னு வைங்களேன், தண்ணிக்கு மேலே தான் தாமரை பூ இருக்கும், அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்கிற இடம், அடியிலேருந்து இந்த தண்ணியோட மேல் மட்டம் வரைக்கும் என்ன இருக்கும்? தண்டு தான் இருக்கும். அதே மாதிரி மனிதரோட வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். அதாவது அவர் மனசில் எவ்வளோ ஊக்கம் வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த மனுஷனோட வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த அதாவது தரையோட அடிமட்டத்திலேருந்து தண்ணீரோட மட்டம் வரைக்கும் என்ன இருக்கும்? தண்டு, அதுக்கு மேலே பூ இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஊக்கத்தோடு இருந்தாம்னா அவனோட வாழ்க்கையோட உயர்வு அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். ஊக்கம் ஒரு 10% தான் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையும் 10% தான் உயரும். ஊக்கம் 100% ஊக்கம் இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் 100% உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த தாமரை பூவை வச்சு சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன அணினா உவமை அணி பயன்பட்டு வருகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த உவமை அணியில் அதாவது போலங்கிறது வெளிப்பட்டு இருக்கணும், இல்லைனா போன்ற அந்த மாதிரி ஓம உருவு வெளிப்பட்டு நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதில் என்னது வெளிப்பட்டு நிற்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் நானும் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 596வது குறள். அதாவது 6வது குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நம்ம நினைக்கிறது எல்லாமே உயர்ந்த நினைப்பாக தான் இருக்கணும். இப்போ குரூப் 1க்கு படிக்கிற அளவுக்கு நம்ம நினச்சிக்கணும் நம்மளை. அப்படின்னா தான் நம்மளால் குரூப் 4லையும் வின் பண்ண முடியும், எல்லாத்துலேயும் நம்மளால் வின் பண்ண முடியும். நம்ம நினைப்பு எப்படி இருக்கணும்? நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். ஒருவேளை அது கை கூடாட்டாலும் கூட அந்த நினைப்பை கைவிட்டுறக்கூடாது. சரி, இந்த தடவை நம்மளால் இங்கே வின் பண்ண முடியாட்டா கூட நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம போன தடவை எக்ஸாம் எழுதிருப்போம் சில பேர்லாம், ஆனால் பாஸ் பண்ணலை, ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோமா? விடலை. இந்த தடவையும் நம்ம எழுதுவோம், இந்த தடவை நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இறங்கி இருக்கோம்ல. ஸோ அதான் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லி நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். ஓகேங்களா? அது கை கூடாவிட்டாலும் அந்த நினைப்பை கைவிட விடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பிர் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. உடம்பை மறைக்கிற அளவுக்கு புண்பட்டுட்டு ஒரு யானை அதுக்கு மேலே அம்புகளாக விட்டுட்டாங்க, உடம்பே மறைஞ்சு போயிடுது அந்த அம்புகளை பார்க்கும். அவ்வளோ இடத்துலையும் அம்புகள் பாய்ஞ்சிருக்கு. அப்படின்னாலும் அது ஸ்டெடியாக நின்று அதோட பெருமையை நிலைநிறுத்துமா. அது மாதிரி ஊக்கமுடையவங்க என்ன செய்வாங்கன்னா எவ்வளவுதான் அழிவு வந்தாலும் தளர மாட்டாங்களாம். இப்போ நம்ம ஊக்கமாக சரி அப்படின்னு சொல்லி, இப்போ நிறைய பேர் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் ஜாப் போயிட்டே படிப்பீங்க, அந்த மாதிரி நிறைய இதுவாக இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஊக்கத்தோடு நம்ம படிக்க வந்திருக்கோம். ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு பிள்ளை பிறந்துட்டு இனிமேலாம் என்ன படிக்கணும், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வீட்டை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஆல்ரெடி எத்தனை டெஸ்ட் எழுதியாச்சு, ஒன்லையும் பாஸ் ஆகலை, படிக்கிறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாத, நீ அந்த எக்ஸாம் ட்ரை பண்ண அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் சொன்னாலும் நம்ம தளராமல் இருக்கோம்ல, அந்த ஊக்கம் உடையவர் அந்த அழிவு வந்தாலுமே நம்ம தளராமல் இருக்கோம், யானையை மாதிரி நம்ம தளராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிதைவிடத்து ஒல்கார் உறவோர்னா நல்ல வலிமை உடையவர் அந்த மாதிரி சொல்லலாம். புதை அம்பிர் அம்பு அவ்வளோ அம்பு அந்த இது மேலே பட்டாலும் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அந்த களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டார். அதாவது ஊக்கமே இல்லை, இப்போ நம்மக்கிட்ட ஒன்று இருந்தால் தானப்பா அதை கொடுக்க முடியும். வள்ளல்னா யார்? தாங்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, எக்ஸ்ட்ராவும் இருக்குது, அதனால தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்கள தான் நம்ம வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்கிட்ட ஊக்கம் நிறைய இருக்குன்னு வைங்களேன், அப்போ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட மொத்தம் நிறையா இருந்தால் தான் அதை நான் கொடுக்க முடியும். ஸோ ஊக்கமே இல்லாதவங்க அவங்க வள்ளல்னு சொல்லிக்க முடியுமா? ஏன்னா அவங்ககிட்டயே ஊக்கம் இல்லை, அப்போ எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், எப்படி வள்ளல் அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சிக்கிட முடியும்? அதுதான் சொல்லுவாங்க, ஊக்கம் இல்லாதவர் நான் பிறருக்கு உதவக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லிக்கிட முடியாது, அப்படிங்கிற அந்த மன உயர்வை பெற முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உள்ளம் இல்லாதார் எய்தார்
உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. குறள் எல்லாம் மனப்பாடமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். போனதில் அந்த யானை அம்பு உடம்பு ஃபுல்லாக பட்டிருக்கு, ஆனாலும் அதோட பெருமையை நிலைநிறுத்தும் அப்படி பார்த்தோம். இங்கே யானை புலியும் வருது. இதோட அணி என்னென்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். யானை வந்து எப்படி உடம்பு? பருத்த உடம்பு. ஆனால் புலியை கம்பேர் பண்ணும்போது யானை பெரிய உடம்பாக இருக்கும். அதே நேரத்தில் கூர்மையாக கொம்புகள்லாம் வச்சுருக்கும். ஆனாலும் இந்த புலி சின்னது தான். ஆனால் அந்த புலிகிட்ட ஊக்கம் நிறைய இருந்துச்சுன்னா, அந்த ஊக்கத்தோடு அந்த புலி தாக்குனா யானை கூட என்ன செய்யும்? பயப்படும். புலிக்கு யானை பயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்மகிட்ட வந்து எல்லாமே பெருசாக இருக்குது, உருவம்லாம் பெருசாக இருந்தாலுமே ஊக்கம் வேணும். அதாவது யானை உருவத்தில் பெருசு தான், புலி உருவத்தில் சிறுசு தான். ஆனால் புலி ஊக்கத்தோட சண்டையிட வரும்பொழுது அந்த யானை பயந்துரும். ஆனால் உருவத்தை விட எது தான் பெரியது? ஊக்கம் தான் பெரியது அப்படிங்கிறத நமக்கு இந்த குறள் இந்த குறள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? யானை வந்து பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. ஆனால் ஊக்கத்தோட புலி வந்து இது பண்ணும்பொழுது அதுக்கு அஞ்சும். இதுதான் இந்த பொருள், இதோட பொருள். ஆனால் நம்ம என்னதை இது மூலமாக புரிஞ்சுக்கிடுறோம்? நம்ம ஒரு இதை புரிஞ்சுக்கிடுறோம். என்ன புரிஞ்சுக்கிடுறோம்னா, உருவத்தை விட ஊக்கம் தான் பெரியது, சிறந்தது அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கு. அதாவது பெரிது மொழிதல் அணி, அதாவது தான் கருத்தை நேரடியாக கூறாமல் நம்மளை குறிப்பால் உணர்த்தியிருக்காங்க. அப்படி தானே? நேரடியாக டைரெக்டாக உருவத்தை விட ஊக்கம் பெரியது நாங்கள் சொல்லலை. அதுக்கு பதிலாக யானை புலி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பால் நமக்கு உணர வச்சுருக்காங்க. அதான் பெரிது மொழிதல் அணி. இன்னொன்று, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது வண்டியில் இலகுவான மயில் தொகையினாலும் அது அளவுக்கு மிஞ்சி ஏற்றினா வண்டியோட அச்சு முறிந்து விடும். அதான் அதோட பொருள். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்கிற குறளோட பொருள் வந்து இதுதான். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொருத்தரோட தன்மை ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு ஏற்றாப்புல நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற, அவங்க சொல்ல நினச்சதை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்கப்பா, குறிப்பால் உணர்த்துவாங்க. அதுதான் பெரிது மொழிதல் அணி. ஓகேங்களா? இந்த 2 குறளும் பெரிது மொழிதல் அணிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, அடுத்த குறள் பாருங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கைய அஃது இல்லார் மரமக்கள் ஆதலே வேறு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. ஓகேங்களா? இப்படி சேர்த்து கொடுத்துக்கனால வாசிக்க கஷ்டமாக இருக்குது. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு அப்படின்னு படிக்கணும். இப்போ வந்து மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? மனத்தில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல மரம், மனிதர்கள் வந்து மரம் இல்லைன்னா விலங்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நேத்தைக்குள்ள குறளில் கூட, நேத்தைக்குள்ள பொறையுடைமையில் கூட அப்படி என்னமோன்னு வந்துருந்துச்சு. அதையும் பிராடி பார்க்கலாம். ஓகேங்களா? மனத்தில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள், அதாவது மனசில் அவனுக்கு ஊக்கமே இல்லைப்பா, ஆனால் உருவத்தில் அவன் மனுஷன்தான், ஆனால் அவன் மனுஷன்தான், ஆனால் அவன்கிட்ட ஒரு ஊக்கமுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மரத்துக்கும் அந்த மனுஷனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகேங்களா? எல்லாரும் எல்லா குறளையும் படிச்சுக்கோங்க. என்னென்ன அணி? பெரிது மொழிதல் அணி வந்து எதுக்கு வருது? பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். ஓகேங்களா? அதுக்கு வந்து பெரிது மொழிதல் அணி. வேறு என்ன அணி பார்த்தோம்? உவமை அணி. வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தணைய உயர்வு. இந்த அணையங்கிறது தான் இதில் உள்ள உவம உருவுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்காம விட்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஒழுக்கமுடைமை பொறையுடைமையெல்லாம் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் தமிழ் ஆங்கில சொல்லலாம் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.